பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் சொல்லி பாருங்க. யாக்கோப்பின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்திற்குள்ளே சேர்ந்த மந்தையும் சமமாய் ஜனத்திரளின் மேலே இரைச்சலை உண்டாகும். அல்லேலூயா. யாக்கோப்பின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். அல்லேலூயா. யாக்கோப்புடைய ஜனங்களே, உடைய சந்ததிகளே, எல்லாரையும் நான் கூட்டுவேன். யாக்கோப்புடைய அப்ப பாருங்க, இஸ்ரவேலில் மீதியானவர்களையும் நிச்சயமாய் சேர்ப்பேன். அல்லேலூயா. போஸ்ராவின் ஆடுகளைப் போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்திற்குள்ளே சேர்த்த மந்தைக்கும் சமமாய் ஜனத்திரனினாலே இரைச்சல் உண்டாகும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் தொழுவத்தில் என்ன இருக்குன்னா, சபையில் உள்ள எல்லா ஜனங்களை கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மந்தைகளை கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக பாருங்க எப்படியா நடந்து போகிறாராம். எல்லா தடைகளை நீக்கி, உங்க குடும்பத்துக்கு காணப்படும் எல்லா தடைகளை நீக்கி அவர் ஒன்று கூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையே நடந்து போவார். கர்த்தர் உங்களுடைய முன்னிலையிலே நடந்து போகிறார். நீங்க உங்களுடைய வேலை காரியமா இல்லை எந்த காரியமா போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து முன்னிலையிலே போகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடந்து போய் உங்களை எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட்டு, தடைகள் எல்லாவற்றையும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி போட்டு, ஆமேன், உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை மாற்றி போடுகிற தேவனாய் இருந்து உங்கள் முன்னிலையில் நடந்து போகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த வேலையிலும் என்ன செய்தாலும் அவர் கைவிடாமல் உங்களை கூட்டி சேர்த்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம். சோத்திரம் நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.